கரிஞ்சி வணக்கம். ஓகே, என் பேர் பார்த்தீங்கன்னா யாழினி. நான் வந்து பிணையங்களா இருக்கேன். ஓகே, நான் வந்து என்னத்தை வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னோட பர்சனல் டெஸ்டிமோனி. ஓகேங்களா, நான் இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறேன்னா VR4, அதாவது கரி இஞ்சி, இதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த VR4னால எனக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு அப்படின்றத வந்து நான் மக்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஓகே, நான் வந்து எதுக்காக நான் வந்து இந்த VR4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா. எனக்கு வந்து பிறந்ததுலேருந்து வந்து ஆஸ்மா இருக்குது. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நான் வந்து நம்மளாம் வந்து கேஸ் தான் பாய்ப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஆஸ்மா ரொம்ப வேர்ஸ்ட் ஆனோடனே நான் வந்து பம்ப் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பம்ப் யூஸ் பண்ண கொடுத்துட்டாங்க. அதாவது பிளாக் கலர், சாக்லேட் கலர் அண்ட் ப்ளூ கலர் பம்ப் வந்து நான் பாய்ச்சி ஆகணும். ஏன்னா என்னோட ஆஸ்மா வந்து நாளாக ரொம்ப வேர்ஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. என்னால் வந்து குளிர்ச்சியான பொருள் சாப்பிட முடியாது, குளிர்ச்சியான இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிடுச்சு. பட் நான் நான் போய் தான் ஆகணும். கடைசி கட்ட நிலைமை வரைக்கும் நான் போயிருக்கேன். மூச்சு விட முடியாமல் திணறி போய் அந்த அளவுக்கு நான் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து நான் சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவ்வளோ சாப்பிட்டு இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆஸ்மா போல, இதை சாப்பிட்டு ஆஸ்மா போயிருமான்ற ஒரு அவநம்பிக்கையில தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்களா, 100% இல்லைங்க, 200%. ஸோ நான் சாப்பிட்டு 2 இயர்ஸ் ஆச்சு. நான் ஒரு நாளைக்கு வந்து காலையில் 6, மத்தியானம் 6 சாப்பிட ஆரம்பித்தேன். 2 இயர்ஸ் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஆஸ்மான்ற ஒரு விஷயம் எங்கே போணுச்சுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோஅப் வந்து நான் எவ்ரி மந்த் நான் ஃபாலோஅப் போக ஆரம்பித்தேன். ஸோ டாக்டர்கிட்டையும் போயிட்டு நான் காட்டினேன், நான் இதை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டாக்டரே பர்சனலாக மெடிக்கல் செக்அப் வரைக்கும் நான் பண்ணி, ஓகே நீங்கள் வந்து பம்ப் பாய்க்கலாம்னு பரவாயில்ல, நீங்கள் இதையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இன்னொன்று என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டோன்னா நல்லா போமா கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்டு ஒரு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல், சளி, நெஞ்சு சளி, ரொம்ப துறவாக இருந்தேன். என்னால் மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரியல ஏன் வந்து இதை சாப்பிட்டோன்னு எனக்கு அந்த மாதிரி ஆகணுச்சு அப்படின்னு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நம்ம சாப்பிட்டோன்னே இது போய் நம்ம உடம்புல போய் அதை முதல் சுத்தம் பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து ரீஜெனரேட் பண்ணுதுன்ற ஒரு விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பயம் போய் என்னோட டோஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் ஆஸ்மாக்காக நான் போகல. நான் கருமஞ்சளுக்கு நன்றி சொல்லுவேன். இதை அறிமுகப்படுத்தின மிஸ்டர் தமிழ்ச்சிவன் அவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஸோ ஆஸ்மா பேஷண்ட் யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக சொல்கிறேங்க,